தெரியல மேடம். ಹುಕುಂನ என்ன சார்? தெரியல மேடம். தெரியாது மேடம். ಹುಕುಂ ಅಂದ್ರೆ ಏನು ಸರ್? ಗೊತ್ತಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಹುಕುಂನ என்ன சார்? हमको मालूम नहीं. ಹುಕುಂನ என்ன சார்? எனக்கு தெரியாதுங்க. ಹುಕುಂ ಅಂದ್ರೆ ಏನು? எனக்கு தெரியாது மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வாமா வா வா வா. என்ன உனக்கு? சார் நான் எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்துட்டேன், ஆனா யாருக்குமே தெரியல சார். ಹುಕುಂನ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் கேமரா ஆஃப் பண்ணு. ஏய் ஆஃப் பண்ணுடா. ஏய் ஆஃப் பண்றா. பாத்தியா சிசியா நம்ம நேரல வந்து இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் இன்னும் நீங்க 100 பேர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. இதெல்லாம் மார்க்கெட்டோட சீக்ரெட் கோடு. யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிற இன்விடேஷன் கார்டு. யுத்தமா? எதுக்காக? இந்த மார்க்கெட்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல 10% தான் கன்னடக்காரங்க. மத்தவங்களா தமிழ், தெலுங்கு, மலையாளி, பஞ்சாபி, ஒரிசா, பெங்காலின்னு வந்து கலந்துருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரோட நல்லது கெட்டது, கல்யாணம், காது குத்து, கருமாதி, எலெக்ஷன், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, அது இது அப்படி இப்படின்னு இங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது மொத்தமா ஒரு 70 பேர் தான். அந்த 70 பேரை ரைட் லெப்ட்னு பிரிச்சா டீமுக்கு 35 பேர் வருவானுங்க. அந்த 70 பேரும் தலை வணங்குறது தாதா சீட்ல உட்கார்றவரை தான். அந்த சீட்ல உட்காரணும்னா சண்டை போட்டு யுத்தத்துல ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல அந்த நாற்காலி இருக்கும். சார் 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 சேர் என்ன சொன்னீங்கல்ல, அது யார் வீட்ல இருக்கு? எதுக்காக அங்க? மேடம் 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 கொஞ்சம் இருங்க இருங்க. ஏய் போய் டீ வாங்கிட்டு வாடா. இப்போ அந்த சேர் தீனா வீட்ல இருக்குது. அந்த சேர் அடையறதுக்காக தான் டெல்லி 20 வருஷமா மோதின்னு இருக்கான். இந்த யுத்தம் அவங்க அப்பா காலத்துல இருந்தே நடந்துக்கினே இருக்குது. இதுக்கு நடுவுல அந்த சேருக்கு யாரும் ஹுக்கும் கொடுக்கவும் இல்ல, கொடுக்கவும் மாட்டானுங்க. அப்படியா? ஏன்? ஏன்னா ஸ்பாட்டுக்கு போய் நாமளே சாவ தேடிக்கிட்ட மாதிரி. முதல்ல ஹுக்கும் கொடுப்பாங்க. ஓகே ஆச்சுன்னா ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் மயான கோயில்ல அக்ரிமெண்ட். அப்புறம் யுத்தத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் இடையில யாரும் எதுவும் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ஒவ்வொருத்தரும் போராடணும். அந்த 1 மணி நேரத்துல யாரு நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் தாதா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க ராஜன்? சென்னாகிதியா? அது ஒண்ணு இல்லனா, எலெக்ஷன் பக்கத்துல வந்துச்சு. எங்க எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதான் உங்க சப்போர்ட் வேணும். இந்த மேட்டர் போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னா டைரக்டா வந்தேன் நானு. இந்த விஷயத்தை பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே எதுக்குடா வந்த? சத்தியமா அதுக்கோசரம் தானே வந்தேன். எலெக்ஷன் டைம்ல உப்பும் வந்துட்டா நீங்க ஸ்பாட்ல இறங்கிடுவீங்க. உங்க கூட யாரு சப்போர்ட்டா இருக்காங்க, நீங்க ஸ்பாட்ல இறங்குவீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். ஏய் யாரா அது பேசிட்டே இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணுது? அண்ணன் இருக்கிறனால தான் நானும் என் பசங்களும் சும்மா இருக்கிறோம். என்னடா வாய் திறந்து பேசுங்கடா, என்னடா ஆச்சு? யாராவது என்ன கேள்வி கேட்டா எனக்கு லைட்டா கோபம் வரும். அந்த கோபத்துல எதிரில் இருக்கவனுக்கு பிளட்டே வந்துடும். நீ என்ன மீட் பண்ண வந்தது அதுக்கு இல்லை. நீ எதுக்கு வந்திருக்க, உன்னை அமுச்சு வச்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ அவன்கிட்ட சொல்லு, தீனா எத்தனை நாள் சும்மா இருக்கணும், சாவு அத்தனை நாள் அவனை விட்டு தள்ளி போகணும். இல்ல டெத் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும்னா அவனை ஹுக்கும் கொடுக்க சொல்லு. இத நான் சொன்னதா சொல்லு. ஒரே ஒரு நாள் சாவ பார்த்ததுக்கே இவ்வளவு பயப்படுறியே? 20 வருஷமா நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க தினம் செத்து பொழைச்சுன்னு இருக்கிறோம். அவன் முருகன் என் 2வது மவன், நானு பிரகாசம் அலியாஸ் டில்லி
ஹுக்கும்ல ஜெயிக்க முடியாம ஏரியா விட்டு ஓடி வந்து இங்க உட்காந்து நிக்கிறேன். ஆனா நான் நொந்து போக மாட்டேன். நான் மாதிரி அழ மாட்டேன். கோவம் வருது, எனக்கே என் மேல கோவம் வருது. மறுபடியும் இந்த மொத்த மார்க்கெட் என் கைக்கு வரணும். அதுக்கு என் பையன் மங்கா ஊன்னு சொன்னா போதும். இவன் இல்லடா, என் மூத்த மவன். மறுபடியும் என்ன சேர்ல உட்கார வைக்க 4 வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கான். அவன் எனக்கு போன் பண்ணி ஊன்னு சொன்னா போதும், தீனாவுக்கு ஊக்கம் கொடுத்து அவன் தோலை உரிச்சிருவேன். பேரு ஸ்ருதி. போஸ்ட் ஆபீஸ்ல 2 வருஷமா வேலை செஞ்சுருக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே நல்ல நேமும் இருக்கு, ஃபேமும் இருக்கு. அவளுக்கு பிடிச்ச கலர் ரெட்டு, ஒயிட்டு, பிங்க். விஜயநகர் பஸ் ஸ்டாப்க்கு வருவா, தினமும் கோயிலுக்கு போவா. இன்னொரு முறை சொல்லு ராஜா. அதான் சொல்றேன்ல ப்ரோ, சாமி பக்தி அதிகம். அப்படியா? ஐயோ ப்ரோ, அவளுக்கு தங்கறதுக்கு ஆபீஸ்ல கோட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்ல கியூட் லிட்டில் யங் தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவங்க அம்மா லேடி ராம்போ, அப்பா இல்ல. அவங்க அம்மாவை ஏன் லேடி ராம்போன்னு சொல்றாங்க தெரியுமா? அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. 10 மணி ஆகுது, இன்னும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. டைம் என்ன? டைம் என்ன ஆச்சு? நல்லா பாருங்க. வாயை மூடுங்கப்பா. நேரம் போற தெரியாம குறைட்டு விட்டு தூங்க வேண்டியது. ஏதாவது ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. அப்ப அவங்க அம்மா தான் என் லவ் மேட்டருக்கு வில்லிங்கற. அப்படிலாம் இல்ல ப்ரோ, மேல கேளு. சரி சொல்லு. காலையில 2 பேரும் தியேட்டர்ல, ஒரு விசில் அடிச்சுக்கவா? அது முடிஞ்சதும் லஞ்ச். என்னாச்சுப்பா? ஈவினிங் பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு. அந்த சுசீலா இருக்காளே, அவங்க கத்துனா அவங்க இருந்து இங்க வரைக்கும் கேக்கும். வேணாம் போ. நைட்ல வீட்ல பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட கேரம் போர்டு விளையாடணும். பிரபு போச்சா? ஏய், இல்ல இல்ல, நீ போங்காட்ட ஆடுற. பிரபு, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, சீக்கிரம் போங்க. போங்க போங்க. வேலையே இல்ல, பவர்ஃபுல்லா சுத்த வேண்டியது. நாளைக்கு வந்துறியா இதே டைம்? பை. பசங்க கெட்டு சுத்தி வர போறாங்க. இப்ப பாரு இந்த வீட்ல என்னடா வேலை உங்களுக்கு? தர்தரம் பிடிச்சவ. இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு பசங்களை வீட்டுக்கு அனுப்பாதீங்க. சாரிடா செல்லங்களா. உங்க பசங்க உங்க வீட்டை விட எங்க வீட்டுல தான் அதிகமா இருந்திருக்காங்க. அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு. ஆன்ட்டி, ஸ்வீட் இருக்கிற இடத்துல தான் எறும்புங்க இருக்கும். அதே மாதிரிதான் பாசம் இருக்கிற இடத்துல தான் பசங்களும் இருப்பாங்க.
பயமாகுதா? உன்னை விட அதிக பயம் எனக்கு இருக்குது. எங்க உன் மேல இருக்கிற கோவத்துல உன் வீட்டாளுங்களை தூக்கிட்டு போறணும்னு. பேசிக்கா மனுஷங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்க தள்ளுகிற நெட்டு கழிலாத வரைக்கும். ஆனா அந்த நெட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவன் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டான். இன்னைக்கு நீ பண்ண வேலையால என் தலையில இருக்கிற நெட்டு கழண்டு கீழே வந்துச்சு. தாதா கிட்டே மோதிரியா நீ? என்ன கார்னர் பண்ணி தாதா கிட்ட மோதிரியா? ஒண்ணு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நீயே டிசைட் பண்ணி சொல்லு. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். எந்த சாமி வேண்டுமோ வேண்டிக்கோ. நல்லபடியா வலிகாம வந்து சேரணும்னு வேண்டிக்கோ. டில்லி, உன் மவன் ஹுக்கும் கொடுக்காமலே என் கூட சண்டைக்கு வந்தான். இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டியா? இந்த தீனாவை கொல்லணும்னா 4-5 பிலிம் பார்த்துட்டு பிளான் பண்ணா மட்டும் பத்தாது. 4-5 தலைமுறையே யோசிச்சு நிதானமா பிளான் பண்ணணும். டேய் தீனா, உன்னை குழியில தள்ள போறது நான் தான். மீச இருக்கிறதுனால எலி புலி ஆயிட முடியாது. கையில கத்தி எடுத்தவன்லாம் பெரிய ரவுடியும் கிடையாது. நெஞ்சுக்குள்ள தில்லுன்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்பவுமே ஆன்லயே இருக்கணும். அவன்தான் தாதா. அவன்தான் டெல்லி, இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையாடா? அண்ணா, இன்னைக்கோ நாளைக்கோ நான் செத்து போயிடுவேன். எனக்கு அப்புறம் வாழ போறது என் பசங்க தான். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும். அந்த சேர் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். நாலா பக்கமும் என் பசங்க ரெடியா இருக்கிறானுங்க. இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டே ஆகணும். இன்னையில இருந்து சரியா 7வது நாள் காலைல 11:30 மணிக்கு முகூர்த்தம். அவன் எத்தனை பேரை வேணா அக்ரிமெண்ட்ல சேர்த்துக்கிட்டோம். 40 பேரா இருந்தாலும் சரி, 400 பேரா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து ட்ரை பண்ணாலும் எங்க வெற்றி கூட்டத்தை ஜெயிக்கவும் முடியாது, சிம்மாசனத்துல உட்காரவும் முடியாது. என் சைட்ல நான் ஒருத்த மட்டும் போதும். அவங்க 2 பேரும் குழி தோன்றதுக்கு. டெல்லி, இன்னொரு தடவை நல்ல யோசனை பண்ணிக்கோ. என்னன்னா, நீ வந்திருக்கிறது பஞ்சாயத்துக்கா இல்ல ஜால்ரா போடுறதுக்கா? தீனா, கற்பூரத்தை ஏத்துடா. நரசிம்மனுடைய பையன் பிரகாசம் என்கிற டெல்லிக்கும் பழனிசாமியுடைய மகன் சோமசேகர் என்கிற தீனாவுக்கும் இன்னையிலிருந்து சரியா 7வது நாள் காலையில 11:30 மணிக்கு யுத்தம் நடக்க போகுது. இந்த தாய் சாட்சியா யுத்தத்துல நேர்மையா இருப்போம்னு சத்தியம் பண்றோம். அப்பா பழனிசாமி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல. ஏழ்மை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி வதச்சிட்டு இருந்தது. அவங்க பசி பட்டினிய போக்குறதுக்கு பெங்களூருக்கு பொழப்பு தேடி வந்தாரு. பெங்களூர் மார்க்கெட்ல ஒரு சின்ன பூக்கடை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. அப்ப அந்த மார்க்கெட்டை நடத்திட்டு இருந்தது டில்லியோட அப்பா நரசிம்மன். அவனோட கண்ட்ரோல்ல தான் மொத்த மார்க்கெட்டுமே இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நரசிம்மனுக்கும் பழனிசாமிக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டை பெரிய மோதல் ஆயிடுச்சு. அப்ப பிறந்ததுதான் இந்த ஹுக்கும், அதாவது ஸ்பாட் வைக்கிறது. அந்த சமயத்துல பழனிசாமி நரசிம்மன் மேல ஹுக்கும் வச்சாரு.
யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு. கடைசியில பழனிசாமி தாதா ஆயிட்டாரு. அவருக்கு ஒரே பையன் சோமசேகர் அப்படிங்கிற தீனா. அவனை படிக்க வச்சு நல்லா வளர்த்து பெரிய படிப்பாளியாக்கி கடைசியில அவன் விருப்பப்படியே அவன் காதலிச்ச பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அவர் மருமக ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். பழனிசாமி அவர் வம்சத்தோட வாரிச பார்க்க போனார். வாங்க வாங்க, உங்க வம்சத்தோட மகாலட்சுமியை பாருங்க. அப்பா, இப்படி நடந்திருக்கவே கூடாது. டாக்டர் வரை இனிமே என் மருமகளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும், எனக்கு ஒரு தாதா வேணும். தாதா. அன்னைக்கு பழனிசாமி பேசின பேச்சு தீனாவோட பொண்டாட்டி மேல விழுந்த முதல் அடி. நாள் போக போக தீனா டில்லி மேல ஹுக்கும் கொடுக்க தயாரானா. ஏன்னா டில்லி தீனாவுடைய அப்பா பழனிசாமி மேல ஹுக்கும் கொடுத்து சாகடிச்சிட்டான். அந்த யுத்தத்துல தீனா டில்லிய ஜெயிச்சிட்டான். ஆனா டில்லி சாகல. அப்பாவோட சாவ தீனாவால தாங்க முடியல. அவன் உடைஞ்சு போயிட்டான். அப்பா. அப்பதான் உங்க 2 பேரையும் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் எல்லா கவலையையும் மறந்துட்டு உங்க 2 பேர் கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டான். அது தீனா மனைவி சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோபம் வெறுப்பா மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் பசங்களா வாங்க வாங்க. உங்களுக்கு நாங்க வேணுமா இல்ல அந்த பசங்க வேணுமா? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கே அவங்க மேல அவ்வளவு வெறுப்பு? அந்த பசங்களுக்கு யாருமே இல்லம்மா. அவங்க ஏன் என் கூடவே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்மளை விட்டு அவங்களுக்கு யாரும் இல்லம்மா. எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்க அப்பா மாதிரி ஆம்பளை புள்ள வேணுங்கிற பைத்தியம் பிடிச்சிருக்கு. தினம் தினம் எங்க எல்லாரையும் மறந்துட்டு அவங்களோடய நீங்க காலத்தை கழிச்சிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கூட நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்கள நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் நீங்க மறந்துட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. நீங்க எப்ப அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே நம்பிக்கை செத்து போச்சு. சாரதா, அவசரப்படாதம்மா. நீங்க பேசாம இருங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா அந்த பசங்க இருக்கணும். பீட்டர், அந்த 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வா. பீட்டர், ஒரு நிமிஷம் அங்கேயே இரு. என்னடா இதெல்லாம்? புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? காதல் இல்லைன்னாலும் ஒன்னா வாழ்ந்துட முடியும். ஆனா நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாவ கூட முடியாது. அந்த 2 பேரையும் வெளில அனுப்புனாதான் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரும்னா அப்படிப்பட்ட நம்பிக்கையே எனக்கு வேணாம். நீ எப்ப வந்தாலும் நம்ம வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். சாரதா, அது அவங்க கல்யாண வாழ்க்கையில விழுந்த 2வது அடி. அந்த 2 அடியுமே அவங்க வாழ்க்கைய சுக்குநூறாக்கிடுச்சு. உங்க 2 பேரால தான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேரவே இல்லை.
ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த தீனா கதையை முடிக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் தாதா. இந்நேரம் யுத்தம் முடிஞ்சிருக்கும். நிச்சயம் தீனா ஜெயிச்சிருக்கும். அவன் நேரா இங்கதான் வருவான். அவன் பண்ண தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இந்த வார்த்தையை நான் சொல்லல. அந்த 2 பசங்களும் அவனை விட்டு தூரமா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட தப்ப உணர்ந்து தன் மனைவி மகளை என்னைக்கும் பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், நீங்க முன்னாடி போங்கன்னு என்ன அனுப்பி வச்சிருக்கான். மனுஷனுக்கு கோபம், பசி, வெறுப்பு, நான் என்னோடதுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில வந்து போயிடணும். அதை எப்பவும் மனசுக்குள்ளேயே தேக்கி வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது எப்பவும் வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ளதான். நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அந்த 2 பசங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தீனா மாறி இருக்கிறான்னா அதுக்கு அந்த 2 பசங்க தான் காரணம். தீனா மனசு மாறி என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது பாவம், எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. டேய், ஏன்டா அங்கே இருக்கிற? வாடா இங்க. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன. வாடா. நீ பேசாதண்ணா, நீ பேசாத. டேய் டேய், இப்ப நீ பேசாதண்ணா. அவனுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சேன். ஆனா அவன் உன்னை விட்டு போன அன்னைக்கே செத்து போயிடலான்னு சொன்னான். ஆனா இவனுங்களை ஒரு வழி பண்ணோம்ல. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எங்களையும் கூப்பிட்டு பிளான் பண்றானுங்க. அதை பார்த்து நாங்க சும்மா இருந்துருவோமா? நடக்க நாங்க விட்டுருவோமாண்ணா? டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? நாளைக்கு காலைல ஏரியாவுக்கு போய் பெரிய ஃபங்க்ஷனா பண்ணா, தாதா இஸ் கிரேட்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணா, வேலைக்கு சாப்பிட்டுக்கின்னு அக்காவை நல்லா பாத்துக்கணா. ஆனா எங்களால அக்காவுக்கும் உனக்கும் பிரச்சனையா இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருந்தா, தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தா. வந்துடுறேன்டா, நானும் உன் கூட வந்துடுறேன். என் பேச்ச கேள்றா. என் மேல சத்தியமா சொல்றேன்டா, உங்களால எந்த பிரச்சனையும் இல்லடா. வாடா. டேய், முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன. வாடா. பேசாதடா, நீ எதுவும் பேசாத. எனக்கு சாகத்து ஒன்றும் பயம் இல்லைண்ணா. ஆனா உன்னை விட்டு போறமேன்னு தான். டேய், ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏய் டேய், நீங்க இல்லாம என்னால வாழ முடியுமாடா? பாய். ஐயோ